இந்தாப்பா. கணவன் மனைவி யாரும் வந்திருக்கீங்களா? வாங்க. மருத்துவம் சம்பந்தமான ட்ரீட்மெண்ட் தெரபிகள். காணாத இன்பம் கண்டாச்சு, வந்தாச்சு. தம்பி நல்லா இருக்காங்களா பார்க்க? என்ன பழக்கம்லாம் உண்டு கையில்? குடி பழக்கம் உண்டா? சரி, அது நல்ல பழக்கம் தானேப்பா? நல்ல பழக்கம் இல்லையா? நல்ல பழக்கம் தான், நல்ல பழக்கம் தானேடா. ஒரு நாளைக்கு எவ்வளோ குடிக்க சொல்ல முடியாது, ஊற்றி அடைச்சிக்கிட்டே இருப்பேன். தொட்டு எங்கேருந்து கிடைக்கும்? அப்பம் கொடுக்கானா ஆத்தா கொடுக்காடா? வேலை பார்க்குறப்போ அப்படியே முடிச்சிருதா கதையை. காலில் வந்துட்டு வா, நீ உட்கார், நீ எதுக்கு வேண்டாம். பௌர்ணமிக்கு வந்து சேருங்க. இவன் மனத்தை மாற்றி குடியிலிருந்து நீட்டித்தாரேன். இப்போ கடன் பட்டிருக்கு குடும்பம், அதையும் மீட்டித்தாரேன். வீட்டை விட்டு வெளியில் எங்கேயும் போயிடுவோமான்னு அவன் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்குது. உண்மை இல்லையாடா? பொண்ணை இப்படி விட்டு போயிருந்தியா, 4 பாட்டில் தோளில் போட்டு போகிறேப்பா, அருமையாக இருக்கும். அந்த மனநிலையிலேருந்து இவனை காப்பாற்றி நான் வெற்றியாக்கி தரேன். நீ டார்ச்சர் பண்ணுவதாக அவன் உள்ளம் சொல்லுது, உண்மை அதுவல்ல, அவனுடைய மனக்கோளாறு. இதுக்கெல்லாம் ஒருத்தன் செய்வனு வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது தன்மதியால் கெட்ட வினைகள். கால் வந்துட்டு வா. நான் தர வருமானத்தை இந்தா, நிறைந்த வருமானம் கிடைக்கும், வெற்றியை தார. பௌர்ணமியில மாற்றத்தை தார. வேண்டாம், நிறுத்தி வை. சொன்னது தான், நிறுத்தி வை. வாடாங்க. கஜமோகனாம் கஜமோட்சனாம். யானைக்கு மோட்சம் கொடுத்த ஸ்தலம் எங்கே இருக்கு? அதுக்கும் உங்களுக்கும் வீடு பக்கமா? கால் வந்துட்டாங்க. யானைக்கு கிருஷ்ணர் மோட்சம் கொடுத்தது, காட்சி கொடுத்த இடம். உன் வீட்டுக்குள்ள போன ஒரு பெரிய குளம் இருக்க. வாங்க உட்கார். என்ன வேண்டும் உனக்கு? மகளுக்கு கால் ஒன்று சொல்லலாம். உனக்கு மகா, அவளுக்கு ஒரு பிள்ளை. ஆனால் அவளுக்கு பிள்ளை என்னம்மா வேணும்? வம்சம் தலைக்கிறதுக்கு வழிவகுத்து தரணுமா? இப்போ அதுக்கு என்ன மாற்ற ஏற்பாடு பண்ணணும்? அதை எப்படி நம்ம ஏற்றுக்கிட முடியும்? காலம் கடந்து போய் அதை உணர வேண்டாமா? சிந்திக்கணுமா வேண்டாமா? கால் வந்துட்டு வா. இனி ஒரு 20 நாட்கள் கால அவகாசம் இருக்கு. 20 நாட்கள் கால அவகாசம் இருக்கு. பொறுமையாக இருந்தால் அந்த குழம்பி போன மனசெல்லாம் ஒரு நிலைக்கு கொண்டு வந்து சேர்க்கிறேன். 20 நாளைக்கு பிறகு என்னை வந்து பாரு. வீணான பிரச்சனை வேண்டாம், ஒரு மழலை தோன்றும். புரியுதா? வம்சம் தலைக்கும். வெற்றி உண்டு. வாமா, என் பக்கத்தில் வந்து வாங்கிக்கிறேன்னு நீ அங்கே போ. என் ஸ்தானத்தை விட்டு நான் நகல மாட்டேன். உன் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன், அர்ச்சந்திர புராணம் நடக்கிற மாதிரி
உண்மையாக இருந்து நாங்கள் இதில் நன்மைகளை அனுபவிக்கவில்லையே கருப்பசாமின்னு ஒரு வருத்தம் இருக்கு உன் உள்ளத்தில். உன் பிள்ளைக்கு கல்யாண சம்பந்தமாக ஒரு முடிவெடுத்து தெளிவடைய முடியவில்லையே என்ற ஒரு வேதனை உன் உள்ளத்தில். கால் வந்துட்டு வரலாம். அதனால் அமாவாசைக்கு முதல் நாள் என்னையை வந்து பார், உன் பிள்ளைக்கு கல்யாணத்தை நிறுத்தி தை மாதத்துக்குள்ளே வெற்றியாக்கித்தாரேன். அதான் நடத்தித்தாரேன். அதே சத்தியமங்கலம் தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்த மகன். கால் வந்துட்டு வா. என்னப்பா வேணும்? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். விவசாயம் சம்பந்தமான இடங்கள் பல. அதில் 1.5 ஆண்டு காலங்களாக ஒரு இடத்துல நமக்கு நினைச்ச மகசூல் கிடைக்காத வருத்தம். அதே மாதிரி ஒரு டாக்குமெண்ட் சம்பந்தமாக மனக்குழப்பமும் வில்லங்கமும் இருக்குது. அதைகளெல்லாம் நீக்கி வெற்றியாக்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. இந்த வருஷத்தில் எல்லாம் ஜெயிச்சிருவேன். நடந்துக்கிட்டு இருக்கு. என்னை அமாவாசைக்கு முதல் நாள் வந்து பார். கால் வந்துட்டு வாப்பா. அடுத்த பைத்தில் திருநெல்வேலி. திருநெல்வேலி திருநெல்வேலியாங்க. திருநெல்வேலி என்னப்பா வேணும்? கண்ணமுட்ரா. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. அந்த பணத்துக்கு நீ என்ன அத்தாட்சி வச்சிருக்க? அந்த பணம் 3 நாள் கழித்து போய் கேளு. ஒரு நல்ல பதில் கிடைக்கும். 3 முறையாக உனக்கு வாங்கி தரேன். வெற்றி உண்டு. கருப்பசாமிக்கு என் புருஷனை திருத்தி கொடுன்னு கேட்டு வந்தவங்க யாரு? திருநெல்வேலி. பகைத்து போனானா சுவைத்து போனானா என்று கேட்டேன். ஒரு குறிப்பிட்ட நிலைகளை மனதில் வைத்து கொண்டு வெறுத்து ஏறி ஞான வாழ்க்கைன்னு சொல்லி ஒரு ஆன்மீக துறையில் போய் சேர்ந்திருக்கான் உன் வீட்டுக்காரன். அதுக்கு பிறகு இதுவரை செலவுக்கு பணம் ஒழுங்கான முறையில் வந்தாலும் அவனுடைய உள்ள அந்த குடும்பத்தை பற்றி நாட்டமில்லை. அதனால் அவன் வந்துங்க என்ன செய்ய போகிறேன், எனக்கு இந்த குடும்பம் வேண்டாம் அப்படின்னு அவன் உள்ள இருக்கு. ஆனாலும் உன் மீது அன்பை செலுத்தி வர வச்சுட்டு இருந்தால் போதுமா? கால் வந்துட்டு வரலாம். புருஷன் போன பிறகு தான் பொம்பளைக்கு ரோசம் வரும். காலில் விட்டு வாமா. என்ன உன் பொம்பளை பிள்ளை பிடிவாதமாக ஒருத்தனை கெட்டுவோம்னு சொல்லி மனதை பறி கொடுத்துட்டு படவிழப்பாக வாரா. அவள் நினைச்ச கல்யாணம் நடக்காது. இந்தா உன் வீட்டுக்காரன் வந்து சேருவான். போயிட்டு வா. கருப்பசாமி என் தொழிலை நல்லாக்கி கொடுக்கணும், கடன் படாமல் காப்பாற்ற ஐயான்னு கேட்டு வந்த மகன். என்னத்தை ஓட்டுறப்பா நீ? என்ன ஓட்டுற? கால் வந்துட்டு வரலாம். பையனை பற்றி கேட்டு வந்தது யாரு? உட்கார முடியாதா? உட்கார முடியாட்ட எப்படி சாமி சொல்கிறது? நீங்கள் உட்காரண்டா, நில்லுங்க, அவா உட்காரட்டும். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கிருஷ்ணா அபயம், கிருஷ்ணா அபயம். கிருஷ்ணன் கோயில் எங்கே இருக்காங்க? பெருமாள் கோயில் எங்கே இருக்கு? எந்த ஊர் உங்களுக்கு? திருநெல்வேலி. மகராசி கல்யாண மண்டபம் ஏரியா தானே? அதுலேருந்து ரிட்டர்னில் வந்து நீங்கள் 3 கிலோமீட்டருக்கு வந்தீங்கன்னா பெருமாள் கோயில் இருக்கும். கால் வந்துட்டு வாங்க. இருக்கா? பம்பம் பம்பம் சதாசிவம். உன்னுடைய கடனை தீர்த்து தாரேன். தொழில் வசியை இப்போ குறைஞ்சிருக்கு.
அதனால் வருமானம் பார்க்க முடியாத மனவேதனையாக இருந்துக்கிட்டு இருக்கேன் கருப்பசாமி. நான் தோற்று போயிடுவனோன்னு எனக்கு உள்மனதுக்கு ஒரு பயமே வந்துருச்சு. அதுலேருந்து மீட்டு என்னை எப்படியாவது வாழ வச்சு தாங்கன்னு சொல்கிறேன். இந்தா தொழில் வசியமாகும், பணமும் வசியமாகும். வேற என்னப்பா வேணும்? உடல்நிலை பாதிக்காத மகளே, மனசு தான் காரணம். செம்மையா இருங்க. மகனை பற்றி காட்டு வந்தவங்க கால் வந்துட்டு வரலாம். மெல்ல கீழே விழுந்துடக்கூடாது, நிதானமாக போயிட்டாங்க. அண்ணாச்சி உங்களுக்கு திருநெல்வேலியா? கொக்கரிச்சி நிற்குதடா சேவல். என்ன வேணும்? அப்படியா? எங்க இருக்கிறா? இருக்கு. அப்படியா? சரி, கால் வந்துட்டு வா. வாமா, உன் மகனுக்கு அக்டோபர் மாதத்துக்குள்ள வேலை கிடைக்கும். எந்த மாற்றம் இருக்கோ அதுக்கு பிறகு அடுத்த வாழ்வை பற்றி பேசுவோம். நல்லா வாப்பா. பையன் ஒரு பக்கம், தான் ஒரு பக்கம். யாரது? வாழலாம். கால் வந்துட்டு வரலாம். திருமணம் சொந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார் இருக்கீங்களா? திருநெல்வேலி. திருமணம் சம்பந்தமான கேள்வி கேட்டு வந்தவர்கள் என்ன வேண்டும் உங்களுக்கு? அந்த மனைவி மனம் திருந்த மாட்டாள், மறந்து விடுங்கள். நம்ம கலாச்சாரத்துக்கு பொருந்தாத பெண்மணி. அதனால் அவளால் குடும்பத்தில் அமைதி குறைவு நடக்கும். 3 மாத கால அவகாசத்தில் முடிவு தெளிவாக நடக்கும். ஏற்று ஈடுபடுவதை விட பிரித்து பிணியோடு இல்லாமல் வாழ்வது நன்று. 3 மாதம் அவகாசத்திற்கு ஆத்திரப்பட்டால் கதை நடக்காது. கால் வந்துட்டு வாப்பா. என்ன விஷயம் பையனுக்கு? கால் வந்துட்டு வா. அதான் திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள் சொன்னேன். பக்தர்கள் கொஞ்சம் அமைதியா இருங்க. சொன்னது நீதானா? சொல் சொல் என் உயிரே. உன் பையனுடைய மனதுக்குள்ளே பார்த்தேன். ஒரு பெண்மணியினுடைய மனசு அவன் மனசுக்குள்ளே புகுந்திருக்கு. அடிக்கடி செல்ல பார்க்குறான். உள்ளுக்கு ஒரு போட்டா வச்சுருக்கிறான். நச்சு அடிக்கிறான் அந்த பிள்ளைய. கால் வந்துட்டு வா. சம்மதம் தானா? அவன் மனசு மாறாது. அவன் நினைக்கிற பிள்ளை நீ கல்யாணம் முடிச்சு கொடுக்க நீ தயாராகுதியா? நல்ல பிள்ளை தான். கல்யாணத்தை முடிச்சு புண்ணியமாக வாழுங்க. குழப்பமில்லாம இருப்பாங்கனே. சென்று வா. அடுத்து என் பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கு அமைதியும் வேண்டும், நான் இழந்த பணமும் வேணும்னு கேட்டு வந்தவங்க யாரு? நெல்லை மாநகர். பைசில் 1, பைசில் 2, பைசில் 3. ராஜபாளையம் எல்லை. ராசபாளையம். ராஜபாளையம் பக்தர் வாங்க. ராஜபாளையம் எந்த ஊரு? ராஜபாளையம். தன் வாழ்வில் கற்பனை செய்து பார்க்க முடியாத, நான் கூப்பிடவே இல்லையே, எப்படின்னு கேட்டேன். எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் மன அழுத்தங்கள் நிறைய இருக்கு, நிம்மதியில்னு கேட்டு வந்தது யாரு? குழந்தை பற்றி காட்டு வந்தது யாரு? நீங்க ராஜபாளையமா? போய் பேசுறீங்களே. உங்களுக்கு ராஜபாளையம் இல்லையா? எந்த ஊர் சொல்லியா சொல்லுங்க. ராஜபாளையம்ல வந்து நிற்கிறீங்க. வாங்க சார். நீங்க கால் வந்துட்டு வரலாம். பூக்காரி குங்கும பொட்டுக்காரி, பொங்கலுக்கு சொந்தம் உள்ள சேலைக்காரி. சேலைக்காரின்னு ஒரு அம்மா வராள, எங்க இருக்கா? உங்க வீட்டு எல்லையில சேலைக்காரி அம்மன் ஒரு அம்மா இருக்காளா? கால் வந்துட்டு வாங்க.
உட்கார முடியாதா தம்பி? சரி, ஓகே. என்ன வேண்டும்? கண்ண முடியலக்கா உடனே செய்வேலை தான். எதை எடுத்தாலும் அதுதான அப்பா. கண்ண முடிக்கா பயப்பட்டுருவீங்களே சொன்னா. அந்த காலத்தில் சரித்திரத்தில் ஒரு சான்று சொல்லுவான், வெள்ளைப்படுதல் நீடித்து விட்டால் புற்றுநோய் வந்து தொடங்கும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்படி ஒரு அறிகுறி இதில் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். இது பயப்படக்கூடிய விஷயம் அல்ல. 30 நாளில் இது தடைப்பட்டு நின்றுவிடும். கர்ப்பப்பையில் குறை ஏற்படாது. கால் வந்துட்டுவா. பயப்படக்கூடிய விஷயம் இல்லைப்பா. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமாக இருக்கலாம். நாட்டு வைத்தியத்தால் பலனளிக்கப்படும். எப்படி? நாட்டு வைத்தியத்தால் பலனளிக்கப்படும். குமரி வரும் குதிரம் தன்னை குமரி அவள் குடித்து வர தடைபடும் என்று சூத்திரம் சொன்னார்கள். குமரி என்றால் சோத்துக்கத்தாழை என்பது பொருள். என்ன பொருள்? ஒரு பொருள் பன்மொழி அல்ல, பகுபத ஆராய்ச்சி. குமரி வரும் குருதி தன்னை, இரத்தப்போக்கு அதிகம் இருந்தாலும் வெள்ளைப்படுதல் அதிகம் இருந்தாலும் சோத்துக்கத்தாழையை எடுத்து உள்பதங்களை சுத்தப்படுத்தி தூய மோரிலை அடித்து உப்பை சிறிதளவு போட்டு 3 முறை குடித்து வர மேகவெட்டை தீரும். அடுத்த பைசில் அதை பற்றி பேசுவோம். போங்க. கர்மசாமிக்கு கால் வந்துட்டு வரலாம். யாரெல்லாம் வந்திய? புரியாமல் வந்த புதிர் யாருன்னு? கண்ணன கலங்குது. என்ன வேண்டும்? கண்ண முடிக்கா. முனீஸ்வர சாமி எங்கே இருக்காரு? பக்கத்தில் இருக்காங்களா? அதை கும்பிட்டு வருவீங்களா? இவங்க 2 பேருடைய உடல்நிலைகளை ஆராய்ந்து பார்த்தேன். 3.25 ஆண்டுகளாக படுத்து எந்திப்பது போலவும் உயிர் பிரிந்து விடுமோ என்னும் பிரச்சனையும் நடந்துக்கிட்டு இருக்கும். வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு தேவதை அலைவதாக, உள்ளுக்கு ஒரு ஆவி அலைவதாக இவங்களுடைய மனநிலைகளில் தோன்றி கொண்டு இருக்கும். அது உள்ளாவது உண்மைதான். ஆனால் இவர்கள் உயிருக்கு ஆபத்தில்லை. அந்த தீய சக்தியை நீக்கி தெளிவாக வாழ வைத்து தருகிறேன். காலம் வந்துட்டு வரலாம். இந்தா அமாவாசைக்கு முதலாளி என்னை ஒருவர் பார்த்துட்டு அமாவாசை அன்னைக்கு உங்களை கூட்டுவாங்க. வெற்றி இந்தாப்பா, இன்னையிலேருந்து விருத்தி ஆகும். இன்னையிலேருந்து நல்லாயிடும். கர்மசாமிக்கு எனக்கு தொழில் சம்பந்தமாக மன வருத்தம் தீர வேண்டும் என்று கேட்டு வந்தது யாரு? ராஜபாளையம் பகுதி. கல்யாண சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? வாமா. 2 பொம்பளை பிள்ளை நிற்க. யாருமா நீங்கள்? முன்னால் வாங்க. யாரெல்லாம் வந்திருக்கீங்க? என்ன தொழில் பார்க்குறீங்க? யாருக்கு கல்யாணம்? மகன் பேர் என்ன பேர்? கண்ணை போடுங்க. ஒன்றும் இல்லை. போயிட்டாங்க. கால் வந்துட்டு வரலாம். கற்பா, அவருக்கு கருப்சாமி வருது. அப்படித்தானம்மா? பார்த்துக்கோங்க. உன் பையனுடைய தீய நேரங்கள்லாம் தீர்ந்து போச்சு. ஐப்பசிக்குள்ளே கல்யாணம் வெற்றி ஆயிரும். தைரியமாக இருக்கலாம். வேற என்ன வேணும்? முடிக்கலாம். பொருத்தம் நல்லா இருக்கு. ஜெயிச்சு வாங்க. சக்தி கிடைச்சாச்சு. புண்ணியத்தை பெருங்களப்பா. நல்லா இருக்கு. போயிட்டாங்க.
வாங்க கால் வந்துட்டு வாங்க. தங்க நகை வைர நகை துணை இருக்காது, இங்கு தங்க வரும் மனிதருக்கு பயம் இருக்காது. உட்காருங்க. ஏ தம்பி, எந்த ஊருடா உனக்கு? எந்த ஊரு? கிளிமங்கலம். 2 பேரும் சொன்னா எப்படி புரியும்? கிழவி குளம். நான் குமரி குளத்துக்கு வரேனே. கிழவி குளம் அது ஒரு ஊர் தானே. என்னப்பா என்ன வேணும்? கண்ண முடிக்கா பராசக்தி படித்து பட்டதாரி ஆகி வேலைக்கு செல்வாள். இவளுக்கு என்ன வேணும்? உனக்கு எம்பிபிஎஸ் செட் ஆகும், படித்துக் கொள்ளலாம். பணமும் கிடைக்கும், மெரிட்டும் கிடைக்கும். வேற உனக்கு நல்லா இந்தாப்பா பணம் கொடுப்பேன், நல்லா இருக்கு, போயிட்டு வாங்க. அப்பாவுக்கு வேலைக்கு போக முடியாது, சொந்த வேலையை பார்க்க சொல்லு, போயிட்டு வாங்க. கர்மசாமிக்கு கிளவி கோலம். அடுத்த பைசல் திருவனந்தபுரம். திருவனந்தபுரம் பாட்டாலே புத்தி சொன்னார், பாட்டாலே பக்தி சொன்னார், பாட்டுக்கு நான் பாட வைத்து. என்ன வேணும்? யாரு என்ன வேணும் தம்பிக்கு? பொண்டாட்டி இப்போ எங்கே இருக்கா? குழந்தை இருக்கா? சரி, இப்போ என்ன வேணும்? 5 வருஷமாக சின்ன சின்ன பிரச்சனை இருந்துச்சு. அதுக்கப்புறம் சேவனை வச்சுட்டு இருந்தாப்புல வச்சது அவளே திருப்பி படுத்துச்சு. அவளுக்கே மாறி படுத்துட்டா. 7 வருஷம் ரொம்ப பிரச்சனை. சமையல் பண்ணுறது இல்லை. காலைல வந்துட்டு. இது யார்? அண்ணனா? கூட பிறந்த அண்ணனா? பக்கத்து வீட்டு அண்ணன். கொஞ்சம் விளக்கம் சொல்றதுக்கு கூப்பிட்டு வந்திருக்க. நல்ல பையன். வாடா தம்பி. இடுப்பு முதுகெலும்பு சம்பந்தமான பாதிப்பு இருக்கும், படுத்தா எந்திக்க முடியாத மனக்கோட்டம் இருக்கும், புரியுதா? இதிலிருந்து தேறி வருவது கொஞ்சம் கஷ்டம். ஆனாலும் 3 மாதத்தில் மன தெளிவு பெற்று தெளிவாக்கி எந்திக்க வச்சு தருகிறேன். கால் வந்துட்டு எழுதிடுவோம். நமக்கு எழுதுறீங்களா, உங்களுக்கு மட்டும் எழுதுறீங்களா? இந்தாடா, இந்த கனியை கொண்டு உன் மனைவிக்கு கொடு, எழுந்து விடுவாள். இந்தா, இந்த விபூதியை கொடு, உனக்கு அந்த பத்திரம் முடிஞ்சிடும். இந்தாப்பா, நல்லா காசு காசே தான் கடவுளப்பா. போயிட்டு வாப்பா. திருவனந்தபுரம். மகளின் வாழ்க்கையை பற்றி காட்டுறது யாரு? பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி. வாங்க. பையன் பையன் வாங்க. இடம் பையன் சம்பந்தமாக சரியானா? வாங்க. அடுத்து பொம்பளை பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி கேட்டவங்க யாரும் உண்டுமா? கால் வந்துட்டுவாங்க. கைக்கு கை மாறும் பணமே. உங்களை பிற பார்க்க சொல்லிட்டேன், நீங்கள் அமைதியாக உட்காருங்க. எஸ், அந்த இடத்த உங்களுக்கு விலை பேசி தரணுமா? அது உங்களுக்கு ரிலீஃப் ஆயிரும், அதை உரிமையாக்கி தரேன். வேற என்ன வேணும்? நல்ல வேலையும் கிடைக்கும், அவன் தெளிவாகுவான். அவனுக்கு ஸ்கின் சம்பந்தமான ப்ராப்ளம் இருக்கும், ஓவர் டென்ஷன் அடைஞ்சிக்கிட்டு இருப்பான். அவன் உடம்பை குறைச்சி வெற்றியாக்கி தரேன். இந்த எல்லாம் நல்லா ஆகும். போயிட்டு வாங்க. கர்மசாமிக்கு கால் வந்துட்டு வரலாம். ஜெய் பத்ரகாளி. காளியாத்தா உங்கள் ஏரியாவில் இருக்காங்களா? சரி, என்ன வேணும் உனக்கு? இப்போ
பொண்ணை பற்றி ஏதோ கேட்டியாம்ல, என்ன பிரச்சனை அது? சரி, அதை மறந்துடு. இப்போ என்ன தொழில் பார்க்குது? இதுக்கும் ஞானத்துக்கும் என்ன தொடர்பு? ஆனால் வேணும். கண்ண முடிக்கா சில வேளைகளில் ஒரு அம்மையுடைய காட்சி கிடைக்கும். உண்மையா? அது சில சமயத்தில் அந்த காட்சி கிடைத்த பிறகு சில விஷயங்களை தொடர்ந்தால் அதில் வெற்றியும் கிட்டும். ஆனால் இப்போ 2.25 ஆண்டுகளாக அப்படி ஒரு சூழ்நிலைகள் கிடைக்கவில்லை. இப்போ தொழிலின் நஷ்டமும் வீண் அலைச்சலும் வேதனையும் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த ரியல் எஸ்டேட்டையும் நல்லாக்கித்தாரேன், ஒரு தெய்வ துணையும் உனக்கு உருவாக்கித்தாரேன். வெற்றி உண்டுப்பா. என்னை தொடர்ந்து கொள். சக்தி தருவாய். கால் வந்துட்டாப்பா.